7.1ல second sum. The sides of the triangle ground are 22 meter, 120 meter and 122 meter. Find the area and cost of leveling the ground at the rate of rupees 20 per meter square. அப்படின்னா முதல்ல ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியாவை ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ருபீஸு மொத்தம் இவ்வளோன்னு மல்டிப்ளை பண்ணணும் கடைசியாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஏ இஸ் ஈக்குவல் டு 22 மீட்டர், பி இஸ் ஈக்குவல் டு 120 மீட்டர், சி இஸ் ஈக்குவல் டு 122 மீட்டர். எஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ்னு ஏன்ற இடத்துல 22, பின்ற இடத்துல 120, சின்ற இடத்துல 122 எல்லாம் ஆட் பண்ணால் வி வில் கெட் 264 by 2. இதை கட் பண்ணோன்னா 132. அப்போ எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு 132 மீட்டர். ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர் கிரவுண்ட் ஃபார்முலா என்னென்ன? ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இதெல்லாம் ப்ராக்கெட்னா இன்ட்டுன்னு அர்த்தம். அது 132 இன்ட்டு 132 மைனஸ் 22, 132 மைனஸ் 120, 132 மைனஸ் 122. இப்போ 132லேருந்து 22 சப்ராக்ஷன் பண்ணால் 110, 132லேருந்து 120 சப்ராக்ஷன் பண்ணால் 12, 132லேருந்து 122 சப்ராக்ஷன் பண்ணால் 10. இப்போ இது ஈஸியாக நம்ம எப்படி ரூட் கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். 132 கூட 10 மல்டிப்ளை பண்ணால் 1320 வந்துடும். அதே 110 கூட 12 மல்டிப்ளை பண்ணாலும் 1320 வந்துடும். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. நம்ம ரூட்லேருந்து வெளில ஒன்று எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்குலர் கிரவுண்டு கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னா 1320 ஸ்கொயர் மீட்டர். காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோனா ₹20 கொடுத்துட்டாங்க. நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1320 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ? அப்போது 1320 இன்ட்டு 20 மல்டிப்ளை பண்ணால் 26,400 வரும். ₹26,400.